हरे कृष्ण। नारायणं हरे कृष्ण माताजी। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। இன்னைக்கு காண்டம் 2 ஹரே கிருஷ்ண மாதாஜி. அத்தியாயம் 1 பதம் 28 கரெக்ட்டுங்களா? 28ங்களா? பதம் 41 படிச்சிருக்கீங்களா? 29 மாதாஜி. 29 சரிங்க மாதாஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Indradayo bahavaha ahur ushra karnau disa srotram namushya saptaha nasatya tashrau paramashya nase prano ashya gandho mukham agnir ittaha. हरे कृष्ण மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தேவி திரு ஆஸ்தா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். இந்திரன் முதலான தேவர்கள் அவரது கரங்களாகும். 10 திசைகளாக இருப்பது அவரது செவிகளாகும். மேலும் பௌதீக ஓசையாக இருப்பது அவரது செவியுறும் புலனாகவும் அவரது 2 நாசி துவாரங்கள் 2 அஸ்வினி குமாரர்களாகவும் பௌதீக நறுமணமாய் இருப்பது அவரது முகரும் புலன்களாகவும் அவரது வாய் கொழுந்துவிட்டு எரியும் தீச்சுடராகவும் விளங்குகின்றன. பொருளுரை. பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது முழுமுதற் கடவுளின் விஸ்வரூபம். இங்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் 11.30 உள்ள விவரணை பின்வருமாறு உள்ளது. ஓ விஷ்ணு, கொழுந்துவிட்டு எரியும் உமது வாய்களில் மக்கள் அனைவரையும் அழித்து கொண்டும் அளக்க முடியாத உமது கிரகணங்களால் அனைத்து பிரபஞ்சங்களையும் தாங்கள் நிறைத்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். உங்களை தகித்து கொண்டு நீர் காட்சி அளிக்கிறீர். இவ்வகையில் பகவத்கீதையில் மாணவனுக்கு ஸ்ரீமத் பாகவதம் உயர் கல்வியாக அமைகிறது. இவ்விரண்டுமே பரம சத்தியமாக ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானமாகையால் இவைகள் ஒன்றுக்கொன்று சார்புடையவாகவே இருக்கின்றன. விராட் புருஷர் என்ற பகவானின் விஸ்வரூபம் ஆட்சி செலுத்தும் தேவர்களையும் ஆளப்படும் ஜீவராசிகளையும் உள்ளடக்கியது என்று கூறப்படுகிறது. ஒரு ஜீவனின் மிக சிறிய பகுதியும் கூட தேவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டது. பகவானின் விஸ்வரூபத்திற்குள் தேவர்களும் அடங்கி இருப்பதால் எவ்வாறு ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதால் அதன் மற்ற எல்லா பகுதிகளுக்கும் சக்தி விநியோகிக்கப்படுகிறதோ அவ்வாறே பகவானை அவரது பௌதிகமான விஸ்வரூபத்தியாலோ அல்லது உன்னதமான நித்திய உருவமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவோ வழிபடுவதால் தேவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா பின்ன பகுதிகளும் கூட திருப்தி அடைகின்றனர். இதன் விளைவாக ஒரு பௌதீகவாதியும் கூட பகவானின் விஸ்வரூப வழிபாட்டின் மூலமாக சரியான பாதையில் சேர்க்கப்படுகிறான்.
பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல தேவர்களை அணுகும் முறையால் தவறான வழியில் செலுத்தப்படக்கூடிய அபாயத்திற்கு ஒருவன் ஆளாக வேண்டியதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே உண்மையான ஜீவன், மற்ற அனைவருமே கற்பனையானவர்களே, ஏனெனில் அனைத்தும் அவருக்குள் அடங்கி உள்ளன. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப 11வது அத்தியாயம் பகவத்கீதையில 10வது அத்தியாயம் பகவத்கீதையில விஸ்வரூபம் அது பாக்குறோம் நாம. அதுல பகவானுடைய அந்த விஸ்வரூபத்துல எவ்வாறு பற்பல தேவர்கள் கைகளாகவும் பௌதீக ஓசையாக அவரது செவியும் அவரது நாசித்துவாரங்கள் அஸ்வினி குமாரர்களாகவும் பௌதிக நறுமணமாக அவரது முகரும் புலன்களாகவும் அவரது வாய் கொழுந்து விட்டு எரியும் தீச்சுடராகவும் இருக்குது அப்படின்னு நம்ம பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க பகவானோட அங்கங்கள் தான் தேவர்கள். நாமெல்லாம் அதுலயும் சிறு அங்கம், நம்ம ரொம்ப துளியூண்டு, அணுவிலும் அணு. அப்ப அந்த தேவர்கள் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். தேவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்துழைப்பு இருக்கின்றது. அப்ப நாம யக்ஞங்கள் செய்வோம், அந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும். அந்த யாக சக்கரத்தின் மூலமாக அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞக கர்ம சமுத்பவக அப்படின்னு நம்மளுக்கு அன்னம் தானியங்கள் மூலமாக கிடைக்கின்றது. அப்போ இந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது, யுகமாக பல கோடி வருடங்களாக, பல மில்லியன் வருடங்களாக இப்படி சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ தேவர்களை அணுகுவது தவறான முறை. அப்ப எது மூலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அப்ப வேருக்கு நீர் ஊற்றினால் அது எப்படி மரத்தோட பல்வேறு பாகங்களை சென்றடைகின்றதோ அது போல பகவானுக்கு நாம் தொண்டு செய்யும் போது அதனால் தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். எப்படி வயிற்றுக்கு உணவிடும் போது அது பல்வேறு பாகங்களுக்கு ரத்தமாக ஹிருதயத்தினால் மாற்றப்பட்டு செலுத்தப்படுகின்றதோ அது போல இங்க பகவானுக்கு நாம தொண்டு செய்யும் போது அதனால் தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. யதா தரோர் மூல நிசேஷனேன தர்ப்பயந்தி தத்ஸ்கந்த புஜோ பசாகா பிராணாபஹாராம் ச யதேந்திரியானாம் ததைவ சர்வாகனம் அச்சுதேஜியோ. இந்த ஸ்லோகா பாகவதத்துல 4ஆம் காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் ஒருவர் மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுகிறார்களோ அவர்கள் அவர்கள் எல்லா பலனையும் பெற முடியும். அப்ப மரத்தோட காய், கனி, இலைகள், கிளைகள் எல்லாமே அதனால சத்தூட்டப்படுகிறது, அதனால பலம் பெறுகின்றது. அப்ப வயிற்றுக்கு உணவிடும் போது மற்ற பாகங்களும் அதனால திருப்தி அடையுது. அப்ப யாராவது காதுக்குள்ள போய் ரசத்தை ஊத்துவாங்களா, இல்ல கண்ணுக்குள்ள போய் பருப்பை போடுவாங்களா, இல்ல மூக்குல போய் சாப்பாடை போடுவாங்களா? எல்லாம் வாயால சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள போகுது, ஜீரணமாகி அது பல்வேறு பாகங்களுக்கு அந்த சத்தானது பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றது. அந்த வேஸ்டேஜ் மலமா போயிடுது. அப்போ எல்லாருமே பகவான் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபடுவதுதான் உன்னதமான வழிபாடு, சத்துகுண வழிபாடு. அடுத்தது பதம் 30. யௌராக்னி அக்ஷினி சக்ஷூர் அபூத் அபதங்கஹ பக்ஷ்மானி விஷ்ணோர் அஹனி உபேச்ச தத்ப்ரு விச்ரும்ப பரமேஸ்தி திஷ்ண்யம் ஆபோ அஷ்ய தாலுரச்ச ஏவ ஜிக்வா. ஹரே கிருஷ்ணா. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். விண்வெளி பிரதேசமாக அவரது கண் குழிகளும் பார்க்கும் சக்தி கொண்ட சூரியனாக கண் விழியும் உள்ளன. இரவும் பகலுமாக அவரது இரு கண் இமைகள் உள்ளன. அவரது புருவங்கள் அசைவில் பிரம்மா மற்றும் அவரை போன்ற உயர் அதிகாரிகள் வாழ்கின்றனர். நீரை நிர்வகிப்பவரான வருணன் அவரது மேல்வாய் ஆவார். மேலும் அனைத்திற்கும் சாராம்சமாக அல்லது ரசமாக இருப்பது அவரது நாக்காகும். பொருளுரை. பொதுவாக இப்பதத்தில் உள்ள விளக்கம் சற்று முரண்பட்டதாக காணப்படுகிறது. ஏனெனில் சில சமயங்களில் கண் விழியாகவும் மற்ற சமயங்களில் விண்வெளி பிரதேசமாகவும் சூரியன் விவரிக்கப்படுகிறது. ஆனால் சாஸ்திரங்களை பொறுத்து விஷயங்களில் பொது அறிவுக்கு இடமில்லை. நாம் சாஸ்திரங்களின் வர்ணனைகளை ஏற்று பொது அறிவிற்கு பதிலாக விஸ்வரூப தோற்றத்தின் மீது அதிக கவனத்தை
செலுத்த வேண்டும். பொது அறிவு எப்பொழுதும் குறைவுடையதாகவே இருக்கும். ஆனால் சாஸ்திர வர்ணனைகள் எப்பொழுதும் பக்குவமாகவும் பூரணமாகவும் உள்ளன. ஏதேனும் குறை இருக்குமானால் அது நம்முடைய குறைகளின் காரணமாகும், சாஸ்திரங்களின் காரணம் அல்ல. இதுவே வேத ஞானத்தை அணுகும் முறையாகும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ சாஸ்திர முறைப்படிதான் நாம் அணுக வேண்டும். ஏன்னா சாஸ்திரங்கள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், அடிப்படை ஆதாரம். நாம கற்பனையினால ஏற்றுகின்ற காவியங்களோ அல்லது கதை புத்தகங்களோ இல்ல துண்டு செய்திகளோ அந்த பிரச்சாரங்கள் அதெல்லாம் உண்மையானதல்ல. அப்போ சாஸ்திர சக்ஷு அப்படின்னா கண் கொண்டு காண வேண்டும். எந்த கண் கொண்டு காண வேண்டும் அப்படின்னா இந்த ஜடப்புலன்கள் இருக்கிற கண்கள் கொண்டு கிடையாது. ஏன்னா இது அழியக்கூடியது, எல்லாவற்றையும் தவறாக காட்டக்கூடியது. இப்ப நாம ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா நாம ஒரு பொருளாதான் பார்ப்போம், அதுல பகவானுடைய சக்தியை பார்க்க மாட்டோம். ஏன்னா அது மறைந்திருக்கின்றது. அப்ப மறைமுகமாக உள்ள எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு பொருள் அப்படின்னா சேர் அப்படின்னா சேரா தான் பார்ப்போம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த சேரை உருவாக்கி இருக்காங்க. அந்த எப்படி அவங்க மேக் பண்றாங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். உட்காருவோம், எந்திரிச்சு போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா அந்த ப்ராசஸ் நம்ம போய் அந்த ப்ரொடெக்ஷன் நடக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா அதுல எவ்வளவு கெமிக்கல் சேர்த்துறாங்க, எத்தனை ஐட்டம் சேர்த்துறாங்க, அதை எப்படி ஒர்க்கர்ஸ் அதை ட்ரை பண்ணி அதை ஒரு மோல்டு பண்ணி சேரா மாத்துறாங்க அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ். ஆனா நம்மளோட யூசேஜ் என்ன, உட்காரோம் எந்திரிக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான். ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இந்த மூலப்பொருட்களை கொடுத்தது யார்? 24 மூலப்பொருட்கள் மூலமா தான் எல்லாமே வருது. அது கொடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவர் இல்லைன்னா எந்த மூலப்பொருட்களையும் கொண்டு எந்த விஞ்ஞானியும் எதையும் உருவாக்க முடியாது. அவனுக்கு அந்த மூளை யார் தந்தது, அதை உருவாக்குவதற்குரிய ஞானத்தை யார் தந்ததுன்னா அதுவும் பகவான் தான். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச அப்படின்னு. அப்போ ஒரு பொருளை நம்ம பொருளாதான் பாக்குறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாக்குறது கிடையாது. அப்போ எல்லாமே சாஸ்திர ஞானம் கொண்டு பார்க்க வேண்டும். சாஸ்திர சக்ஷு. அடுத்தது பதம் 31. சந்தாம்சி ஆனந்தஸ்ய ஷீரோ கிருணந்தி தம்ஸ்ராயம ஸ்நேக கலா த்விஜானி ஹாசோ ஜனோன்மாத கரீச்ச மாயா துரந்த சர்கோ யத்தபாங்க மோஷக. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு வேத மந்திரங்கள் பகவானின் மூளைப்பாதை என்றும் பற்களை கொண்ட அவரது தாடைகள் பாவிகளை தண்டிக்கும் மரணம் தேவனான யமன் என்றும் பாசக்கலையாக அவரது பற்கோவையும் மேலும் மிகவும் வசியப்படுத்தும் மாயையான ஜடசக்தியாக அவரது புன்னகையும் உள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர். ஜடசிருஷ்டி எனப்படும் பெருங்கடலானது பகவான் நம் மீது செலுத்தும் வேகமான பார்வையாகும். பொருளுரை. வேதங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது போல் இந்த ஜடசிருஷ்டியானது ஜடசக்தியின் மீது பகவான் செலுத்திய பார்வையின் விளைவாகும். இந்த ஜடசக்தி மிகவும் கவர்ச்சியுடைய மாயை சக்தி என்று இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இத்தங்கை பௌதீக தன்மையால் வசீகரிக்கப்படும் கட்டுண்ட ஆத்மாக்கள் பௌதீக தன்மையால் வசீகரிக்கப்படும் கட்டுண்ட ஆத்மாக்கள் நிரந்தரமற்ற ஜடசிருஷ்டியானது உண்மையின் போலி தோற்றம் மட்டுமே என்பதை கடவுளின் இத்தங்கை வசியப்படுத்தும் மட்டுமே என்பதையும் கடவுளின் இத்தங்கை வசீகரப்படுத்தும் பார்வையால் வசீகரிக்கப்படுபவர்கள் யமராஜனின் காவலில் வைக்கப்படுகின்றனர் என்பதையும் அறிய வேண்டும். பகவான் அவரது பற்களை காட்டியவாறு புன்னகை புரிகின்றார். பகவானை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி ஒருவன் அவரிடம் பூர்ண சரணாகதி அடைந்த ஒரு ஆத்மா ஆவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க பகவானது பார்வையாலேயே எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அவர் எந்திரிச்சு உக்காந்து நம்மள மாதிரி ஸ்டவ் எல்லாம் பத்த வச்சு பாத்திரம் வச்சு அடுப்புல தண்ணியை கொதிக்க வச்சு பருப்பை போட்டு அப்படியெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிருஷ்டி எப்படி உருவாக்கப்படுதுன்னா அவர் கண் பார்வையாலேயே உருவாக்கப்படுகின்றது. அவர் உக்காந்த இடத்துல படுத்துக்கிட்டே அதெல்லாம் செய்யலாம். அவர் கையையோ காலையோ கண்ணையோ ஆட்டி
செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிந்தனை செய்தாலே போதும். அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நாமெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கால் எடுத்து வைக்கணும், அப்பதான் நடக்க முடியும், நாம பறந்து போக முடியாது. ஆனா பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றது. அது அச்சிந்திய. அச்சிந்திய அப்படின்னா கற்பனைக்கு எட்டாதது. இப்ப சினிமால எல்லாம் காட்டுறாங்க, மாயாஜால படங்கள் எல்லாம் காட்டுறாங்க. திடீர்னு ஏதாவது வரும், போகும், வானத்துல முளைக்கும், திடீர்னு அவன் மறைஞ்சு போவான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவங்க எல்லாம் எப்படி அந்த சினிமா அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கற்பனை எல்லாம் இந்த காவியங்கள்ல இருந்து எடுக்கப்படுது. அசுரர்கள் எல்லாம் அந்த மாதிரி மேஜிக் பண்றாங்க. அப்ப நிறைய அசுரர்களை பகவான் கொல்றாரு. அப்ப அந்த அசுரர்கள் எல்லாம் இந்த மாதிரி சித்து வேலை பண்றாங்க. வானத்துல போய் மறைஞ்சிருவாங்க. ராவணன் போன்ற அசுரர்களை எல்லாம் அவர் அழிக்கிறப்போ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்ப அதுல இருந்துதான் எடுத்து இவங்க சினிமா படமா தயாரிக்கிறாங்க. எதுவுமே அவங்க சொந்தமான நிகழ்ச்சிகள் கிடையாது. இப்ப இங்க வேதங்கள்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவான் தன்னுடைய மாய சக்தியினால இந்த பௌதிகத்தை படைக்கிறார். என்ன மாய சக்தி அது? ஜடத்தை படைப்பது அவரது வெளிப்புற சக்தியினால. அவரோட அந்தரங்க சக்தியினால அவர் தன்னுடைய ஆன்மீக உலகை உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஆன்மீக உலகம் என்பது அந்தரங்க சக்தி. வெளிப்புற சக்தியினால் தோற்றுவிக்கப்படுறது ஜட சக்திகள். அப்போ இந்த ஜடசக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்மீக சக்திக்கு எதிர்ப்புறமாக இருக்கும். அங்க உண்மை இருக்கும், இங்க பொய் இருக்கும். அங்க நிஜம் இருக்கும், இங்க நிழல் இருக்கும். அப்ப அந்த நிழலை கண்டு நாம் மயங்குறோம். அப்ப மயங்குற வரைக்கும் நாம் ஜடசக்தியால் பாதிக்கப்படுகிறோம், மாயாவால கட்டுப்படுத்தப்படுகிறோம். அப்ப உண்மை நிலை என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீகவாதிகள் தான். நமது ஆத்மா ஆன்மீகமானது. ஆனால் நாம் எடுத்திருக்கும் உடம்போ ஜடமானது. ஜடம் அப்படின்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதால ஆனதுதான் நம்மளோட உடம்பு. பூமி ராபோ அனலோ வாயுக கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்காரை இதியம்மே பின்னா பிரகிருத அஷ்டதா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதெல்லாம் அதனால உருவானதுதான் இந்த ஜட உடல். இந்த ஜட உடல் நித்தியமற்றது, நிரந்தரமற்ற இந்த ஜட சிருஷ்டியின் போலி தோற்றத்தை கண்டு நாம இங்க வசியப்படுத்தப்படுகின்றோம். இந்த ஜட கண்ணால வசியப்படுத்தப்படுகிறோம். அதனால யமராஜனோட காவலில் நாம் வைக்கப்படுகின்றோம். அப்ப மரணம் என்கின்ற ஒன்று வரும்போது இந்த ஸ்தூல உடல் விடுத்து சூட்சும உடல்ல நாம மரண தேவன் நம்மளை அங்க யமராஜரோட கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறார். அப்ப இந்த யமராஜர் கோர்ட்ல இருந்து எப்படி விடுபடுவது? அதையும் நாம படிக்கிறோம். எப்பொழுதும் பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது யமராஜனோட கோர்ட்ல நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பதம் 32. விரீடோத்தரௌஷ்டோ அதர ஏவலோபோ தர்மஸ்தனோ அர்த்த பதோ அஸ்ய பிருஷ்டம் கஸ்தஸ்ய மேத்ரம் விஷணௌ ச மித்ரௌ குக்ஷி சமுத்ராக்ரயோ அஸ்தி சங்கா. படிக்கிறீங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மகாஷ்லர் பிரபாக்கி ஜெய். நாணம் அவரது உதடுகள் மேற்புறமாகவும், ஆசை அவரது முகவாய் கட்டவையாகவும், மதம் மற்றும் மார்பமாகவும், மற்றும் அதர்மம் அவரது முதுகுப்புறமாகவும் உள்ளது. ஜட உலகின் எல்லா ஜீவராசிகளையும் உற்பத்தி செய்வராக பிரம்ம தேவர் அவரது பாலுறுப்பாகவும், மித்திர வர்ணர்கள் அவரது இரு விதைகளாகவும் இருக்கின்றனர். இவரது இடுப்பாக சமுத்திரமும் அவரது எலும்பு குவியலாக குன்றுகளும் மலைகளும் இருக்கின்றன. பொருளுரை. புத்தியின் தாழ்ந்தவர்கள் தப்பாக எண்ணுவதை போல பரமபுருஷன் அருவமானவர் அல்ல. மாறாக எல்லா உண்மையான வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டிருப்பதை போல அவர் புருஷோத்தமர் ஆவார். ஆனால் அவரது ஸ்வரூபம் நம்முடைய கற்பனையிலிருந்து வேறுபட்டதாகும்.
பிரம்மதேவர் பகவானின் பாலுறுப்பாகவும் மித்திரவர்ணர் அவரது இரு ஆண் விதைகளாகவும் செயல்படுகின்றனர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஒரு நபராக இருப்பதினால் எல்லா உடல் உறுப்புகளுடனும் முழுமையானவராக அவர் உள்ளார் என்பதையும், அவர் பல்வேறு வகையான ஆற்றல்களுடன் கூடியவை என்பதையும் இது குறிப்பிடுகின்றது. எனவே பகவான் அருவமானவர் என்று வர்ணிக்கப்படும் பொழுது நம்முடைய பக்குவமற்ற கற்பனை தோன்றும் உருவத்தை போல அவரது ஸ்வரூபம் இருப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் குன்றுகளையும் மலைகளையும் காண்பதாலும் பகவானின் விஸ்வரூப வெவ்வேறு பின்பகுதிகளாகவும் சமுத்திரமாகவும் வானத்தையும் காண்பதன் மூலமாக அவரை ஒருவர் வழிபட முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு காட்டிய விஸ்வரூப நாஸ்திகர்களுக்கு ஒரு சவாலாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ புத்தியில் தாழ்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பகவான் அருவமானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா பகவான் உருவம் கொண்டவர், அவர் புருஷோத்தமர், அவரது சொரூபம் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இப்ப பிரம்மதேவர் பகவான் பாலுறுப்புகளாகவும் மித்திரவர்ணர் அவரது இரு ஆண் விதைகளாகவும் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒரு நபராக இருப்பதால் எல்லா உடல் உறுப்புகளுடனும் முழுமையானவராக அவர் உள்ளார். அவற்றுக்கு பல்வேறு ஆற்றல்கள் இருக்கு. எனவே பகவான் அருவமானவர் என வர்ணிக்கப்படும் பொழுது நம்முடைய பக்குவமற்ற கற்பனையில் தோன்றும் உருவத்தை போல் அவரது சுரூபம் இருப்பதில்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பகவான் அப்படின்னா முதல்ல எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், சும்மா கொடுக்கல் வாங்கல் மட்டும், நாம் கேட்கறத கொடுக்கணும், அதுதான் நம்மளோட பிரார்த்தனையா இருக்கும். ஆனா பகவான் என்றுமே போற்றப்படக்கூடியவர். அவர்கிட்ட டிமாண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. எப்பவுமே அவரை போற்றி பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஏன்னா அவர் கற்பனைக்கு எட்டாதவர், அருவமானவர் கிடையாது, உருவம் உள்ளவர். அவரது சொரூபம் நித்தியமானது, அவர் திவ்யமானவர். இந்த மாதிரி இப்ப ஏகப்பட்ட புகழ்ச்சி அவருக்கு இருக்கு. இருந்தாலும் குன்றுகளையும் மலைகளையும் காண்பதாலும் பகவானுடைய விஸ்வரூபத்தின் வெவ்வேறு பின்னப்பகுதிகளாக சமுத்திரத்தையும் வானத்தையும் காண்பதன் மூலமாக அவரை ஒருவன் வழிபட முடியும். அப்போ பகவானுக்கு உருவம் இல்லாம வழிபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பகவான் ஒரு ஈஸியான வழியை தர்றாரு. அதாவது அவருடைய விராட் ரூபத்தை வழிபட இங்க ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆரம்ப நிலையில் உள்ளவங்க பகவானை ஒரு மனித ரூபத்துல, மனிதராக பார்க்க கூடாது, மனித ரூபத்துல. அவர் மனித ரூபத்தை அவருடைய ரூபத்தையே நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அப்ப எவ்வளவு ஒரு கருணை அவருக்கு பாருங்க. அவரோட ரூபத்துல நாம 2 கை 2 கால்கள் உள்ள அவருடைய லட்சணங்களுடன் கூடிய ஒரு உருவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா அதையும் வாங்கிட்டு அவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்ற மூடர்கள் இருக்காங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷும் தனமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரன். இப்ப பகவானை வழிபடுறதுக்கு ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க மலைகளை இல்ல நதிகளை இந்த மாதிரி பகவானோட விராட் ரூபத்துல ஏதோ ஒரு பகுதியை வழிபடுங்கள் அப்படின்னு அது ஆரம்ப நிலையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பகவானுக்கு ரூபம் இருக்கிறது, அவரது வியக்தித்துவத்தை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது பதம் 33. நத்யோ அஸ்ய நாத்யோ அத தனுருஹானி மஹீருஹா விஸ்வ தனோ நிருபேந்திர அனந்த வீரிய ஸ்வசிதம் மாதரிஷ்வா கதிர்பய கர்ம குண பிரவாக. படிக்கிற மாதாஜி? படிங்க மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரையுடைய தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரம்மதிக்கு. அரசே, விஸ்வரூபத்தின் நாடி நரம்புகளாக நதிகளும் அவரவர் உடலின் ரோமங்களாக மரங்களும் அவரது மூச்சாக சர்வசக்தி படைத்த காற்றும் உள்ளன. அவரது அசைவுகளாக கடக்கும் யுகங்களும் அவரது செயல்களாக ஜட இயற்கை முக்குணங்களின் பிரதிபலங்களும் உள்ளன. பொருளுரை. முழுமுதற் கடவுள் சில பிரிவினர் அற்பமாக எண்ணுவதை போல் உயிரற்ற ஒரு கல்லோ அல்லது செயலற்றவரோ அல்ல.
இறந்த எதிர்காலங்களை பற்றிய அனைத்தையும் அவர் அறிந்திருப்பதுடன் அவரது நிகழ்கால செயல்களையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் அறியாதது எதுவுமே இல்லை. கட்டுண்ட ஆத்மாக்கள் பகவானின் செயல்களான ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களாக நடத்தப்படுகின்றன. பகவத்கீதை 7:12 குறிப்பிடுவது போல் இயற்கை குணங்கள் அவரது உத்தரவின் கீழ் இயங்குகின்றன. இவ்வாறாக இயற்கையின் எக்காரியமும் கண்மூடித்தனமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ இயங்குவது இல்லை. பகவானின் கண்காணிப்பே செயல்களுக்கு பின்னணியாக உள்ள சக்தியாகும். இப்படியாக பகவான் செயலற்றவர் அல்ல. பரமபுருஷர் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் அனைத்தும் அவரது ஆணையாலேயே செய்யப்படுகின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன. அவரது அனுமதி இல்லாமல் ஒரு புல்லும் அசையாது. அனைத்து பிரபஞ்சங்களும் அவற்றின் தலைவர்களும் பிரமாக்கள் பகவான் மூச்சூடும் கால அளவு மட்டுமே வாழ்கின்றனர் என்று பிரம்ம சம்ஹிதையில் 5:48 கூறப்பட்டுள்ளது. அதே விஷயம் இங்கும் உறுதிப்படுத்தப்படுகிறது. எதன் மீது பிரபஞ்சங்களும் அவர் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. எனவே நதிகள், மரங்கள், காற்று மற்றும் கடக்கும் யுகங்கள் ஆகியவற்றை அறிவதாலும் கூட பகவானின் அருவ கருத்தால் தவறான வழி நடத்தப்பட்டு விடாமல் முழுமுதற் கடவுளை பற்றிய எண்ணத்தில் ஒருவரால் நிலை பெற முடியும். பரம சத்தியத்தின் அருவ கருத்தில் அதிகம் நாட்டம் கொண்டுள்ளவர்கள் பகவானின் உருவத்தை மனதில் எண்ணி பார்க்க முடிந்தவர்களை விட அதிக தொந்தரவுகளுக்கு ஆளாகின்றனர் என்று பகவத்கீதை 12.5 குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. விஸ்வரூபத்தின் நாடி நரம்புகளாக நதிகளும் அவருடைய ரோமங்களாக மரங்களும் அவரது மூச்சாக சர்வசக்தி படைத்த காற்றும் இருக்கு. இப்படி அவருடைய விராட் ரூபம் வர்ணிக்கப்படுகின்றது. எனவே நதிகள், மரங்கள், காற்று மற்றும் கடக்கும் யுகங்கள் ஆகியவற்றை அறிவதாலும் கூட பகவானின் அருவக்கருத்தால் தவறாக வழிநடத்தப்பட விடாமல் முழுமுதற் கடவுளை பற்றிய எண்ணத்தில் ஒருவரால் நிலைநிறுத்த முடியும். இங்க சாதாரண ஒரு உதாரணங்களை தர்றாங்க. நதிகளா நினைங்க, மரங்களா நினைங்க, காற்று, அந்த மற்றும் கடக்கும் யுகங்கள், இதை கூட அறிஞ்சா கூட பகவானுடைய ரூபம் வெளிப்படும். ஏன்னா ஆரம்ப நிலையில இதை எல்லாமே வழிபடும் போது, பகவானுடைய சக்திகளை வழிபடும் போது பகவான் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக. அப்ப பகவான் தன்னை ஸ்வயமாக வெளிப்படுத்துகின்றாரு. இப்படி ஒருவர் அறியாமையில இருக்கும்போது, ஆனா பகவானை பற்றிய அறியும் மனோபாவத்தை வளர்த்து கொள்ளும் போது கூடவே அறியாமையும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஷார்ப்பான புத்தி எல்லாம் கிடையாது. சாஸ்திரங்கள் படிக்கல, போன கர்மங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு புண்ணிய செயலால நம்மளுக்கு ஒரு ஆசை உள்ள வேரூன்றுகின்றது. அதாவது பகவானை நினைத்து நான் ஏதாவது ஒண்ணு பகவானுக்காக நான் செய்யணும், ஏன்னா இந்த சக்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தா வருது, நான் அவர்கிட்ட இருந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றப்போ அவரை வணங்க தோணுது. அப்ப உள்ள பரமாத்மாவாக இருந்து, சைத்திய குருவாக இருந்து தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். அவரா நம்மளுக்கு காட்டி கொடுத்தா மட்டும்தான் முடியும். நாமளா போய் குருவை அணுகாது, இல்ல பகவானை சரணடையாது, எதையும் நாம அறிஞ்சுக்க முடியாது நம்மளோட அகங்கார புத்தியினால. ஏன்னா பகவான் தன்னை யோகமாயினால் மறைத்து கொள்கின்றார். யாருக்கும் தன்னை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஜடவாதிகள், அந்த பௌதிகவாதிகள் நிறைய பேர் எங்க அவங்க கிருஷ்ணரை காட்டு, கண்ணு முன்னாடி காட்டு, உங்க இறைவனை காட்டு அப்படின்னு சிறு குழந்தை போல. பெரியவங்க கூட கேட்பாங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி. சின்ன பிள்ளைகளும் கேட்பாங்க, எங்க உங்க சாமி காட்டு பார்க்கலாம், நான் நம்புறேன் அப்படிம்பாங்க. அவர் காட்டுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் முடியும். பகவான் காட்டுறதுக்கு நம்மளுக்கு கிடையாது, தூய பக்தர்களுக்கு முடியும். ஆனா அது தாங்குற சக்தி நம்மளுக்கு இருக்குமான்னு கோடி சூரிய பிரகாசமுடைய பகவான் நம்ம முன்னாடி வந்தா நம்ம கருகி போயிடுவோம். அதை உணரத்தான் முடியுமே தவிர இந்த ஜடக்கண்களால் பார்க்க முடியாது. இப்ப பகவானை எப்படி உணர்வது? அப்ப தூய ஒரு பக்தரை அணுகும் போது அவர் நம்மளுக்கு அந்த உணர்வை நம்மளுக்கு கொடுப்பார். அந்த உணர்வின் மூலமாக நாம் தெளிவடைய முடியும். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும், அவருக்கு உருவம் இருக்கிறது என்பதையும், அவர் 2 கையுள்ள ஷியாமசுந்தர ரூபம் என்பதையும் தூய பக்தர்கள் மூலமாக நாம் தெரிந்து தெளிவடைய வேண்டும்.
அப்போ பிரம்ம சம்ஹிதை போன்ற ஸ்துதிகளை நாம பாடணும். சிவனுடைய பிரார்த்தனைகள், பிரம்மாவோட பிரார்த்தனைகள், குந்தி தேவியோட பிரார்த்தனைகள், இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த கலங்கப்பட்ட மனமானது தெளிவடையும். அதனாலதான் பிரார்த்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கஜேந்திரனோட பிரார்த்தனைகள், வேதங்களோட பிரார்த்தனைகள், இதையெல்லாம் படிக்க 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 நம்மளுக்கு மனம் தூய்மை அடையும். தினம் நீங்க மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே அந்த பிரேயர்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க. நீங்க வந்து கிளியர் ஆயிருவீங்க. அடுத்தது பதம் 34. ஈசஸ்ய கேஷான் விதுர் அம்புவாகான் வாசஸ்து சன்யாம் குருவர்ய பூமன அவ்யக்தம் ஆஹூஹ்ருதயம் மனச்ச ச சந்திரமா சர்வ விகார கோச்சக. மொழிபெயர்ப்பு. குருவம்சத்தில் சிறந்தவரே, நீரை ஏந்தி செல்லும் மேகங்கள் அவர் தலையில் உள்ள கேசமாகும். பகல் நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் முடிவாக அவரது ஆடையும் ஜட சிருஷ்டியின் பரமகாரணமாய் அவரது புத்தியும் இருக்கின்றன. எல்லா மாற்றங்களுக்கும் களஞ்சியமான சந்திரன் அவரது மனமாகும். அப்போ மேகங்கள் எல்லாம் அவர் தலையில் உள்ள கேசம் போல. இரவு பகல் அப்படிங்கிறது அவரது ஆடையும், ஜட சிருஷ்டியின் பரம காரணமாய் இருக்கிறது புத்தியும். எல்லா மாற்றங்களுக்கும் களஞ்சியமா சந்திரன். அப்போ சந்திர திசை பாதிக்கப்படும் போது ஒருத்தருக்கு வந்து மனம் பாதிக்கப்படும். சந்திர திசையில பாதிக்கப்பட்டவங்க வந்து பைத்தியங்களா இருப்பாங்க. நம்ம பார்த்திருக்கோம். மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஜாதகம் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா சந்திர திசை பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பதம் 35. விஞ்ஞான சக்தி மகிம் ஆமனந்தி சர்வாத்மனோ அந்த கரணம் கிரித்ரம் அஸ்வாஸ்வதரி உஷ்ட்ர கஜானகானி சர்வே மிருகா பச்சவ ஸ்ரோணி தேசே. மொழிபெயர்ப்பு. நிபுணர்கள் வலியுறுத்தி இருப்பதை போல் ஜடத்தின் அடிப்படை கொள்கையான மகத்தத்துவம் எங்கும் வியாபித்துள்ள பகவானின் உணர்வு இருக்கின்றது. அவரது அகங்காரமாக ருத்ரதேவன் உள்ளார். குதிரை, கோவேறு, கழுதை, ஒட்டகம் மற்றும் யானை அவரது நகங்களாகும். மேலும் வன விலங்குகளும் 4 காலுள்ள மற்றவைகளும் பகவானின் கச்சை பகுதியில் அமைந்துள்ளன. இப்படி எது எங்கெங்க இருக்கு பகவானுடைய அந்த விராட் ரூபத்துலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒன்லி விராட் ரூபம். அவரது திவ்யமான ரூபத்துல இதை ஒப்பிடக்கூடாது. நாம அதனால புரிஞ்சுக்கணும். இப்ப நாம விராட் ரூபத்தை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கிறோம். விராட் ரூபம் என்பது பௌதிகமான ரூபம். இது நிரந்தரமானதல்ல, அழியக்கூடியது. அதனால இதை வந்து யாரும் வணங்குறதும் கிடையாது. யாராவது விராட் ரூபத்தை வச்சு வீட்டுல வணங்கி இருக்கிறோமா? கிடையாது. அது ஏன்னா அது திவ்யமானதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தது பகவானுடைய அது வந்து ஒரு சின்ன போர்ஷன், அது பௌதிகமானது. அடுத்தது பதம் 36. வயாம்சி தத் வியாகரணம் விசித்திரம் மனுஷா மனுஜோ நிவாசக கந்தர்வ வித்யாதர சாரணா பிரஷ ஸ்வர ஸ்மிருதிர் அசூராணிக வீரியக. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பல வகையான பறவைகள் அவரது சாதுரியமான கலைநுட்ப உணர்ச்சியை சுட்டி காட்டுகின்றன. மனிதகுல தந்தையான மனு அவரது நிலையான புத்திக்கு அடையாளம் ஆவார். அவரது இருப்பிடமாக மனித வர்க்கம் உள்ளது. சொர்க்க லோக மனித இனங்களாகிய கந்தர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் மற்றும் தேவதைகளை போன்றவர்கள் அனைவரும் அவரது இசை நயத்தை பிரதிநிதிக்கின்றனர். அசுர வீரர்கள் அவரது அற்புதமான வீரியத்தின் பிரதிநிதிகளாவர். பொருளுரை. கடவுளின் ரசிகத்தன்மை பல வகைப்பட்ட பறவைகளான மயில், பஞ்சவர்ண கிளி மற்றும் குயில் இனப்பறவை ஆகியவற்றின் கலை நுட்பமும் வர்ணமும் கொண்ட சிருஷ்டியில் வெளிப்படுகிறது. கந்தர்வுகள் மற்றும் வித்யாதாரர்களை போன்ற ஸ்வர்கலோக இனங்களைச் சேர்ந்த மனிதர்களால் மிகவும் அற்புதமாக பாடி மேலுலக தேவர்களின் பணங்களை கூட கவர்ந்திழுக்க முடியும். அவர்களது இன்னிசையின் தரம், சுரம்
பகவானின் கலைநுட்பத்தை பிரதிநிதிக்கிறது. அப்படியானால் அவர் எப்படி உருவமற்றவராக இருக்க முடியும்? இன்னிசையில் அவருக்குள்ள ஈடுபாடு, கலைநுட்பம் மற்றும் மாசற்றதாகிய நிலையான புத்தி ஆகியவை அவருக்கு உன்னதமான உருவம் ஒன்று உள்ளது என்பதற்குரிய வெவ்வேறு அறிகுறிகள் ஆகும். மனு சம்ஹிதை மனித வர்க்கத்தின் பொது சட்ட நூலாகும். சமூக அறிவை கொண்ட இச்சிறந்த நூலை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். மனித சமூகம் பகவானின் வசிப்பிடமாக உள்ளது. மனிதன் இறையுணர்வை அடைவதற்காகவும் பகவானுடன் சகவாசம் கொள்வதற்காகவும் பிறந்துள்ளான் என்பதையே இது குறிக்கிறது. இந்த வாழ்வு நித்தியமான இறை உணர்வை திரும்ப பெற்று அதனால் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கற்றுண்ட ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகும். அசுரர்களின் குடும்பத்தில் பிறந்தவரான மகாராஜா பிரகலாதன் பகவானின் பொருத்தமான பிரதிநிதி ஆவார். பகவானின் விஸ்வரூபத்திற்கு உட்படாத எந்த ஜீவராசியும் இல்லை. பகவானிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கடமை உள்ளது. ஒவ்வொரு உயிர் வாழிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் ஏற்படும் பிளவே இரு ஜீவராசிகளுக்கிடையில் உண்டாகும் விரோதத்திற்கு காரணமாகும். ஆனால் பரம புருஷருடன் இவ்வுறவு மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் பொழுது வன விலங்குகளிலிருந்து மனித சமூகம் வரையுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கிடையிலும் பூரண ஒற்றுமை நிலவும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மத்திய பிரதேசத்தின் காடுகளில் இத்தகைய ஒற்றுமையை சித்தரித்து காட்டியுள்ளார். அங்கு புலிகள், யானைகள் போன்ற இன்னும் கொடிய விலங்குகளும் கூட முழுமுதற் கடவுளின் நாமத்தை இணைந்து பாடின. உலக அமைதிக்கும் சிநேகத்திற்கும் ஏற்ற வழி இதுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பகவான் மிகவும் கலை நுட்பமானவர். அவர்தான் கலைஞர். கலைஞர் இப்ப யார சொல்லுவோம் நாம? ஒரு வித்வான், கலைஞர் அப்படின்னு ஒரு இசையில் சிறந்தவர்கள், கை வேலைப்பாடு, பாடல்கள், நடனம், இப்படி கலைகள்ல பல விதங்கள் இருக்கு. ஆயர்கலை 64ன்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாமே சிறந்தவர் பகவான் தான். பகவானை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. அப்ப அவருடைய படைப்பை நாம இந்த ஜட படைப்புகள்ல பார்க்கலாம். பறவைகள் எவ்வளவு அழகழகா இருக்கும். குயில் ஒரு மாதிரி இருக்கும், மயில் ஒரு மாதிரி இருக்கும். இதுலயே பல வண்ணங்கள் கொண்ட பஞ்சவர்ண கிளி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்ல பல வகையான குருவிகள், இனிமையான ஓசை எழுப்பக்கூடியது, அழகிய உடலை உடையது, பல்வேறு வண்ணங்கள்ல தங்களுடைய தோகைகளை மாற்றிக்கொள்ளும் அழகிய பறவைகள், இதெல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்குனே அங்க போறாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த காடுக்குள்ள போறாங்க. அப்போ மனிதர்களை கூட அந்த அந்த வண்ண வண்ண பறவைகள், அந்த அழகிய குரல்களை உடைய பறவைகளை கவர்கின்றது. அவங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரே போனாலும் பரவாயில்ல, அதை வீடியோ எடுக்கணும்ட்டு உள்ள அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப இப்படி மனங்களை கவர்ந்திழுக்க கூடியதாக இருக்கின்றது. அப்போ இங்க கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், தேவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வித்யாதரர்கள் அப்படின்னா அழகிய கந்தர்வர்கள். அவங்கெல்லாம் பகவானை பற்றிய புகழை பாடக்கூடியவர்கள். இனிய இசையின் மூலமாக எப்பவுமே பகவானுடைய நாமங்களை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். பகவானை பற்றிய லீலை, குணம், நாமம் இதையெல்லாம் புகழ்ந்துட்டு அவங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப நம்மளுக்குள்ள ஏன் இங்க ஜடத்துல வசிக்கிறவங்க, இந்த பூமியில வசிக்கிறவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது, நம்மளுக்குள்ள பல குழப்பம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நாமெல்லாம் சுயநலவாதிகளா இருக்கிறோம். பொதுவான ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சேவை இருக்கின்றது. அதை மறந்து நம்மளுடைய புலன்களை திருப்தி பண்ற சேவையில நாம ஈடுபட்டு இருக்கும் போது நம்மளுக்குள்ள குழப்பங்கள் இருக்கின்றது. ஆனா எல்லாருமே ஸ்வயம் நம்மளோட ஸ்வரூபம் என்ன? ஜீவேன சுரூபஹய கிருஷ்ணேர நித்திய தாச. அந்த வேலையை செய்யும் போது, நம்மளுக்கு பகவானுக்கு சேவை செய்யும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அங்க குழப்பத்திற்கே இடம் கிடையாது பக்தியில. அப்போ பக்தி அல்லாதவர்கள், பக்தியை எடுக்காதவங்க என்ன பண்றாங்க? அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுயநலத்தோட நாட்டுல, வீட்டுல எல்லாம் சண்டையா இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ளேயே சண்டை அப்படின்னா, ஒரு கணவன் சொல்லுவான், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அங்க ஒரு பொய் அகங்காரம். அப்போ உண்மை அகங்காரம் என்ன? பகவானுக்கு சேவை செய்யணும். பகவானுக்கு சேவை செய்யும் போது மனைவி ஒத்துழைச்சானா அங்க ஒரு ஒற்றுமை நிலவும். ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் பொதுவான கொள்கை, பகவானுக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது. அதை மறுத்தளிக்கும் போது இங்க நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அடுத்தது பதம் 37.
ब्रह्माणं छत्रभुजो महात्मा वितुरुरङ्क्री अङ्क्रीश्रित कृष्णवर्ण नानापिताबीज्य गणोपपन्नो द्रव्यात्मः कर्म वितानयोगः. हरे कृष्ण. படிக்கட்டுங்களா மத்தாஜி? வேற யாரும் படிக்கிறாங்களா மத்தாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாத குருதேவிக்கு ஜெய். பிராமணர்களாக விராட் புருஷரின் முகமும், சத்திரியர்களாக அவரது கரங்களும், வைஷ்யர்களாக அவரது தொடைகளும் உள்ளன. மேலும் சூத்திரர்கள் அவரது பாதங்களின் பாதுகாப்பில் உள்ளனர். வழிபாட்டுக்குரிய தேவர்களும் கூட அவரால் வெற்றி கொள்ளப்பட்டு உள்ளனர். தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு யாகங்கள் செய்து பகவானை திருப்திப்படுத்த வேண்டியது அனைவருடைய கடமையாகும். பொருளுரை. ஒரே கடவுள் என்ற சித்தாந்தம் உண்மையில் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. பல தேவர்களுக்கு யாகங்கள் அளிப்பதென்பது வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முறையாகும். ஆனால் அத்தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தினுள் அடக்கம் என்பது இப்பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மூல முதல்வரின் பின்ன பகுதிகள் மட்டுமே ஆவார். அவ்வாறே மனித சமூகத்தின் பிரிவுகளாகிய பிராமணர்கள் புத்தி நுட்பமுள்ள வகுப்பு, சத்திரியர்கள் நிர்வாகிகள், வைஷ்யர்கள் வணிக பிரிவு மற்றும் சூத்திரர்கள் தொழிலாளர் வகுப்பு ஆகியோரும் பரமனின் உடலுக்குள் அடக்கம். எனவே தங்களால் இயன்ற நிவேதனங்களால் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய யாகத்தை அவர்களில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டு உள்ளது. பொதுவாக நெய்யுடனும் தானியங்களுடனும் யாகம் நிறைவேற்றப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கில் பகவானின் ஜட இயற்கையால் அளிக்கப்பட்ட மூல வஸ்துக்களை உருமாற்றி பல்வேறு வகையான பொருட்களை மனித சமூகம் உற்பத்தி செய்திருக்கிறது. எனவே நெய்யுடன் மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட மற்ற உணவு வகைகளையும் கூட பகவானின் பெருமைகளை பரப்புவதற்காக அவரது யாகத்திற்காக அர்ப்பணிக்கும் கலையை மனித சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய செயல் மனித சமூகத்தில் பூர்ணத்துவத்தை கொண்டு வரும். மதிநுட்பமுள்ள பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது பிராமணர்கள் முந்தைய ஆச்சாரியர்களின் வழியில் இருந்து முரண்படாதவாறு இத்தகைய யாகங்களை நிறைவேற்றுவதற்குரிய வழிமுறைகளை வழங்கலாம். இந்த யாகங்கள் நிறைவேற்றுவதற்குரிய எல்லா வசதிகளையும் அரசாங்க நிர்வாகிகள் வழங்கலாம். இதை போன்று உணவு உற்பத்தி செய்பவர்களான வைஷ்யர்கள் அல்லது வர்த்தகர்கள் முதலில் அவற்றை யாகத்திற்காக பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். மற்றும் சூத்திரர்கள் இத்தகைய யாகங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக தங்களது உடல் உழைப்பை வழங்கலாம். இப்படியாக எல்லா பிரிவினரும் ஒத்துழைப்பு வழங்கினால் பகவானின் புனித நாமத்தை எல்லோரும் இணைந்து பாடும் முறையாகிய நாம சங்கீர்த்தனத்தை உலக மக்களின் நன்மைக்காக வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். இதுவே இந்த யுகத்திற்கான சிபாரிசு செய்யப்பட்ட யாகம் ஆகும். ஹரே கிருஷ்ணாவும் தத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து பகவானுடைய பல்வேறு அங்கங்கள்ல யார் யார் இருக்கிறாங்க? அப்ப இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறது பகவானாலேயே கொண்டு வரப்பட்டது. அப்ப பகவானுடைய முதல் பிரிவாக பகவான் இருந்து பிராமணர்கள் அவருடைய விராட் ரூபத்தோட முகத்தில் இருந்தும், சத்திரியர்கள் அவருடைய கரங்களாகவும், வைஷ்யர்கள் அவர் தொடைகளாகவும், சூத்திரர்கள் அவரது பாதங்களாகவும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்ப இங்க வந்து ஒரு உடல்ல பல்வேறு பாகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த உடலானது சரியாக செயல்பட முடியும். இப்ப கால் வந்து துண்டிக்கப்பட்டால் அந்த உடல் சரியா செயல்பட முடியாது. அப்போ இந்த எல்லா பிரிவினர்களுமே சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. பிராமணர்களோ இல்ல சத்திரியர்களோ இல்ல வைஷ்யர்களோ இல்ல இவங்க 3 பேருக்கும் வேலை செய்யக்கூடிய சூத்திரர்களோ இல்லை என்றால், இதுல ஒரு பிரிவினர் இல்லை என்றாலும் நமக்கு கஷ்டம்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து தொழில் பண்றேன். எனக்கு வந்து சூத்திரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த சுத்தம் செய்யற வேலையை செய்வாங்க. அவங்க இல்ல அப்படின்னா நாட்டுல எங்க பாரு குப்பைகள் உங்களுக்கு மண்டி கிடக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் சத்துவ குணத்துல இருக்கிறவங்களோ இல்ல அதற்கு மேம்பட்ட குணத்துல சத்துவ குணத்துல இருக்கிறவங்க ரஜோ குணத்துல இருக்கிறவங்களெல்லாம் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப அதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள். அப்ப அவங்க இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆகும்? இப்ப டிச்சு வலிக்கிறதுக்கு ஆள் இல்ல, குப்பை பெருக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா அங்க வந்து குப்பை மேடா காட்சி அளிக்கும். அதே போல நாட்டை நிர்வகிக்கக்கூடிய சத்திரியர்கள் இல்லை என்றால் அந்த நாட்டுல நிர்வாக சீர்கேடு இருக்கும். தொழில் புரிபவர்கள் இல்லை என்றால் அங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. பசுக்களை பராமரித்து அவர்கள் விவசாயம் பண்ணுவாங்க.
இந்த தொழில் புரிபவர்கள் வைஷ்யர்கள். அப்ப பசுமாடுகளை பராமரிக்கல, இல்ல உழவு தொழில் நடக்கலைன்னா அங்க என்ன ஆகும்? பசி பட்டினி தான் வரும். அப்ப இதுக்கெல்லாம் மூளையாக செயல்படுபவர்கள் யாரு அப்படின்னா, வேதங்களை படித்து அந்த நல்லொழுக்கங்களை கற்றுத்தரும் பிராமணர்கள். பிராமணர்கள் இல்லை என்றால் இந்த 3 பேருமே வேஸ்ட். அப்ப அவங்கதான் தலைப்பகுதியா இருக்கிறாங்க, பகவானுடைய விராட் ரூபத்துல தலைப்பகுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் கோ பிராமண ஹித்தாயச்சன்னு பகவான் சொல்றாரு. பசுக்களும் பிராமணர்களும் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அந்த பிராமணர்கள் பகவானுடைய திருநாவிலிருந்து வந்த அந்த வேதங்களை எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேதங்களை பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப பிரியமானவங்க பகவானுக்கு. எப்பவுமே சத்துவகுணத்துல இருப்பாங்க. சமோதம தப சௌச்சம் சாந்தி ராஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சொபாவச்ச அப்படின்னு பிராமணர்களோட சுபாவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப பிராமணர்கள் சமுதாயத்தில் மேல்நிலையில இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல கலியுகத்துல பிராமணர்கள் அப்படி கிடையாது. எல்லாருமே கலவுச்சுத்திர சம்பவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுத்திரர்களாக பிறக்கிறார்கள். ஏன்னா அந்த 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் யாராலையும் இப்ப கடைபிடிக்கப்படுவது இல்லை. அப்ப இந்த யுகத்திற்குரிய இந்த யுகத்துல நாம பிராமண பண்பாடு அப்படிங்கிறது நடைமுறையில உணர்வை கொண்டு மதிப்பிடப்பட வேண்டும். யாரெல்லாம் தங்களது கடமைகளை செய்து பிராமணருக்குரிய தகுதியை வளர்த்திக்கிறாங்களோ அவங்கதான் பிராமணர்கள். அவங்களுக்கு பிராமண தீட்சை இஸ்கான்ல வழங்கப்படுது. இது ஸ்ரீல பிரபுபாதரால் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பிரபுபாதரோட சீடர்களாலும் முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனா முதல்ல பிறப்பால பிராமணர்கள் எங்களை நாங்க தான் உயர்ந்தவர்கள். ஆனா அவங்க உணர்வெல்லாம் மாறிடுச்சு இன்றைய காலகட்டத்துல. ஆனா அதை மட்டும் அவங்க ஏதோ வாரிசுரிமை மாதிரி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. நாங்கதான் பிராமணர், நாங்கதான் பிராமணர்னு. அப்போ சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் ஒரு சமயத்துல அதை ஆட்சேபித்து பிராமணர்கள் என்றால் உணர்வால் பிராமணர்கள், பிறப்பால கிடையாதுன்னு பகிரங்கமா அதை ஒரு சபையில சொல்லி அவரை கொலை அச்சுறுத்தலுக்கு கூட உள்ளாக்கப்பட்டார். கொஞ்ச நாள் காட்டுல போய் கூட மறைஞ்சு வாழ்ந்தார். அந்த அளவு ஒரு சிம்ம குருவா இருந்தார், ராஜ குருவா இருந்தார். அவர் ஒரு சிம்மம் போல கர்ஜித்தார். அவர் தவறுதான் அப்படின்னு சொல்லுவார். யாராவது இந்த காலகட்டத்துல தவறுன்னு சொல்லி ஒரு மாநாட்டுல சொல்ல முடியுமா? அவனுக்கு ஓட்டு கிடைக்காது, அவன் தலைவனாக இருக்க முடியாது, அவனுக்கு புகழ் கிடைக்காது, அவனுக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் இந்த காலத்துல யாருமே அவ்வளவு பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க உண்மைன்னு. ஆனா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் புத்தகத்துல புட்டு வைக்கிறாரு, இது இப்படித்தான். யாரு என்னை ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்லாம் அவர் பயந்துக்கல. பகவான் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், அதுக்கு என்ன ஆதாரங்கிறத புட்டு வைக்கிறார். அப்ப அதை புத்தியுள்ளவன் புரிஞ்சுக்குவான், புத்தியற்றவன் இன்னும் அந்த பொறாமையினால அழிந்து கொண்டே போவான். அடுத்தது 38 பதம் 38. யான் ஆஷௌ ஈஸ்வர விக்கிரஹஸ்ய யசன்னிவேச கதிதோ மயாதே சந்தாவ்யதே அஸ்மின் வபுஷி தவிஷ்தே மனஸ்வ புத்தியா ந யதோ அஸ்தி கிஞ்சித். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர். இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் பிரம்மாண்டமான ஸ்தூல ஜட தோற்றத்தை உமக்கு நான் விளக்கினேன். முக்தியை மிகவும் விரும்பும் ஒருவன் தன் மனதை பகவானின் இந்த உருவத்தின் மீது பதிய செய்வான். ஏனெனில் ஜட உலகில் இதைவிட அதிகமானது வேறொன்றும் இல்லை. பொருள்வரி. பகவத்கீதையில் 9.10 ஆணையை நிறைவேற்றும் தமது பிரதிநிதியாக மட்டுமே ஜட இயற்கை உள்ளது என்று பரமபுருஷ பகவான் விளக்கியுள்ளார். பகவானின் பல்வேறு ஆற்றல்களில் ஒன்றான அது அவரது ஆணைக்குட்பட்டே இயங்குகிறது. அவர் உன்னதமான பரமபுருஷர் என்பதால் ஜட தத்துவத்தின் மீது அவர் வேகமாக ஒரு பார்வையை செலுத்துவதாலேயே ஜட கிளர்ச்சி துவங்கி 6 வகையான மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றுகின்றன. ஜட சிருஷ்டி முழுவதுமே இப்படித்தான் செயல்படுகிறது. இவ்வாறாக காலப்போக்கில் அது தோன்றி மறைகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கற்பனைக்கு எட்டாத அவரது ஆற்றலால் ஒரு மனிதனைப் போலவே தோன்றுகிறார். பகவத்கீதை 9.11 கூறப்படுகிறது. அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களால் இதை ஏற்க முடிவதில்லை.
ஜட உலகில் நம்மில் ஒருவராக அவர் தோன்றுவதும் கூட வீழ்ந்த ஆத்மாக்களின் மீது அவருக்குள்ள அகாரணமான கருணையே காரணம். எல்லா பௌதீக எண்ணங்களுக்கும் அவர் அப்பாற்பட்டவராவார். ஆனால் அவரது தூய பக்தர்களின் மீதுள்ள எல்லையற்ற கருணையால் அவர் கீழ் இறங்கி வந்து தம்மை முழுமுதற் கடவுளாக தோற்றுவித்துக் கொள்கிறார். ஜட தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் அணுசக்தி மற்றும் விஸ்வரூபம் ஆகியவற்றில் மிகவும் ஆழமாக மனதை ஈடுபடுத்துகின்றனர். ஆன்மீக விஷயத்திற்கு மதிப்பளிப்பதை விட பௌதீக தோற்றத்திற்கு அவர்கள் அதிக மதிப்பளிக்கின்றனர். ஜட தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் அவர்களுடைய சொந்த அனுபவத்தை மையமாக கொண்டே அனைத்தை பற்றியும் சிந்திப்பதால் ஒரே சமயத்தில் பகவானால் எங்கும் பரவியிருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் கஷ்டமானதாகும். அவர்களிடம் கொண்ட அனுதாபத்தால் பகவான் தமது தெய்வீக உருவின் விஸ்வரூபத்தை காட்டியுள்ளார். பகவானின் இவ்வுருவை ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி இங்கு தெளிவாக விளக்கியுள்ளார். பகவானின் இந்த பிரம்மாண்டமான அம்சத்திற்கு அப்பால் வேறொன்றுமே இல்லை என்று அவர் முடிவு செய்துள்ளார். பௌதீக சிந்தனையாளர்களில் ஒருவர் கூட விஸ்வரூப கருத்தை கடந்து அப்பால் செல்ல முடியாது. உலகாயுதவாதிகளின் மனங்கள் நிலையற்றவையும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பவையும் ஆகும். எனவே பகவானுடைய விஸ்வரூபத்தையும் ஏதேனும் ஒரு பகுதியை சிந்திப்பதன் மூலம் அவரை நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஒருவன் அறிவுறுத்தப்படுகின்றான். எனவே புத்தியின் துணை கொண்டு வனம், மலை, கடல், மனிதன், மிருகம், தேவர், பறவை அல்லது வேறெந்த தோற்றத்திலாயினும் பகவானை பற்றி அவனால் சிந்திக்க முடியும். ஜட தோற்றத்தின் ஒவ்வொரு பொருளும் விஸ்வரூப உடலின் ஒரு பகுதியை பிரதிநிதிப்பதால் நிலையற்ற மனதை பகவான் மீது மட்டுமே நிலைக்கச் செய்ய முடியும். பகவானின் வெவ்வேறு உடல் உறுப்புகளின் மீது பதியச் செய்வதான இம்முறை நாஸ்திக இயல்பை குறைத்து பகவானிடமான பக்தி தொண்டை படிப்படியாக மேலோங்க செய்கிறது. அனைத்தும் பகவானின் பின்னப்பகுதியாய் இருப்பதால் பரமபுருஷர் எல்லா இடங்களிலும் உள்ளார் என்ற வேத கருத்தை ஆரம்ப சாதகன் படிப்படியாக உணர்ந்து விஸ்வரூப உடலுக்கு குற்றம் இழைத்து விடாது இருக்கும் கலையை அவன் கற்றுக்கொள்வான். இவ்வறிவு பகவானின் இருப்பை எதிர்ப்பதில் ஒருவனுக்குள்ள கர்வத்தை குறைத்துவிடும். இவ்வாறாக எல்லா பொருட்களும் பரம உடலின் பின்னப்பகுதியாக இருப்பதால் அவற்றை மதிக்க ஒருவன் கற்றுக்கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பகவானோட பிரம்மாண்டமான ரூபம், அந்த பௌதிக ரூபம் இங்க சில சுகதேவ கோஸ்வாமியால் பாகவத்துல மறுபடியும் வர்ணிக்கப்படுகின்றது. அப்ப இந்த உருவத்தின் மீதுனா இதுல ஒரு சிறு பகுதியின் மீது கூட ஒருத்தன் மனதை பதிய செய்யலாம். அவ்வாறு அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் போது, ஒவ்வொரு படியாக அவன் ஏறி வரும்போது பகவானோட உருவத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவு பக்குவம் அடைகின்றான். அதுதான் இங்க சொல்றாங்க. ஏன்னா பகவான் தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே இந்த ஜடத்தை கிளர்ச்சியுற செய்கின்றார். அதுல 6 வகையான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார். 6 வகையான மாற்றங்கள் என்ன? மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரி வர்த்ததேன்னு சொல்லி ஜட கண்ணாலே அவர் இந்த பார்வையாலேயே அந்த ஜட கிளர்ச்சியை ஏற்படுத்துறார். 6 விதமான மாற்றங்கள் நாம் படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. ஹரே கிருஷ்ணா. பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி அடைதல். அதுதாங்க பிறப்பது, அப்புறம் பிறந்து சில காலம் அந்த உடலில் தங்குவது, அப்புறம் மாற்றம் அடைவது, அடுத்தது சில உற்பத்தி தருவது, அப்புறம் முதுமை, அப்புறம் மரணம். இந்த 6 வகையான மாற்றங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 6 வகையான மாற்றங்கள் எப்படின்னா இந்த ஜட சிருஷ்டினாலதான். ஆனா பகவானோட இந்த ஆற்றலை கற்பனைக்கு எட்டாதது, அச்சிந்திய வேத தத்துவா, அதனாலதான் அப்படி சொல்லப்படுது. கற்பனைக்கு எட்டாதது. ஆனா இந்த மூடர்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அந்த ஜட தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள் அவங்க எல்லாம் இந்த அணுசக்தி, விஸ்வரூபம் இதுல மிகவும் ஆழமாக மனதை ஈடுபடுத்துறாங்க. ஆன்மீக விஷயத்துக்கு மதிப்பளிக்கிறத தவிர பௌதிக தோற்றங்களுக்கு அவங்க ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. அப்போ அதையே மையமா கொண்டு அவங்க சிந்திக்கிறதுனால பகவான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தர்றாரு. ஏன்னா நீங்க அட்லீஸ்ட் என்னுடைய ரூபத்தையாவது, இப்ப விஞ்ஞானிகள்னு பாத்தீங்கன்னா அவங்க நவீன காலத்துல மிகவும்
ஒரு மிகவும் ஒரு நவீனமான ஒரு இயந்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பகவானுடைய படைப்பை ஆராயணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிறு தூசு மாதிரி. கண்டே ஹரே கிருஷ்ணா. நீங்க வேற ஸ்லோகம் படிங்க மாதாஜி, நான் வந்துடுறேன். இதோ ஹரே கிருஷ்ணா. யாராவது படிங்க மாதாஜி. 31 படிங்க. மாதாஜி நான் வந்துட்டேன். ஓகேங்க. அப்ப இங்க வந்து பகவானோட பிரம்மாண்டமான அம்சத்திற்கு அப்பால் வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு செய்யறாங்க. பௌதிக சிந்தனையாளர்கள் ஒருவர் கூட விஸ்வரூபம் என்னும் இக்கருத்தை கடந்து அப்பால் செல்ல முடியாது. சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனோ கற்பனையில மனோராது தேவதா, அதாவது மனக்கற்பனையில அவங்க வந்து எப்பவுமே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. நான் தான் ராஜா, கனவுல நாம கனவு காண்றோம். அப்படியே நாம வந்து பெரிய ஒரு ஊர்வலம் ரதத்துல போற மாதிரி எந்திரிச்சு பார்த்தா அவன் பிச்சைக்காரனா இருப்பான். அப்ப மனக்கற்பனையில என்ன வேணா நினைக்கலாம், ஆனா உண்மை அது கிடையாது. அப்ப இந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன? வேத கண் கொண்டு பார்க்க வேண்டும். அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ உலகவாதிகளோட மனங்கள் நிலையற்றவையாகவும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பவையாகும். எனவே பகவானுடைய விஸ்வரூபத்தை ஏதேனும் ஒரு பகுதியை சிந்திக்கிறதுனால அவங்க பகவானை நினைவு கொள்ள முடியும். அது வந்து காற்றாக இருக்கலாம், கடலா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், பறவையா இருக்கலாம். அப்ப ஜட தோற்றத்தின் ஒவ்வொரு பொருளும் விஸ்வரூப உடலின் ஒரு பகுதியை பிரதிநிதிக்கிறதுனால மனதை பகவான் மீது மட்டுமே நிலைக்க செய்ய முடியும். ஏன்னா எல்லா அம்சமும் பகவானோட அம்சம்தான். இப்போ நானோ நீங்களோ எல்லாருமே வந்து ஒரு தூய பக்தன் எப்படி பாப்பாரு அப்படின்னா, வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சுனி சைவாச்ச மகா பாகேச பண்டிதாக சமதர்ஷனக அப்படின்னு. ஏன்னா உங்ககிட்ட பரமாத்மா இருக்கார். அப்ப உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணும்? இறைவனுடைய அம்சமா தோணும். யாராவது நாம் இப்படி பாக்குறோமா? ஆனா அவங்க பெயரை வச்சு உருவத்தை வச்சுதான் பாக்குறோம். ஏன்னா நம்மளோட ஜடக்கண்கள் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பக்குவத்தை தருது. ஞானக்கண் கண்டு பார்க்கும்போதுதான் அவங்க பகவானோட அம்சம், அவங்களை மதிக்க வேண்டும். அவர் நம்மளுக்கு எதிரி அல்ல, பகைவனும் அல்ல, நண்பனும் அல்ல, எல்லாருமே சமம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் அந்த உணர்வு வரும். ஏன்னா நாம ஜடக்கண் கொண்டு பார்க்கும்போது அவன் என்னுடைய கணவன், நேத்தனை அடிச்சான், என்னை திட்டுனான், இவர் மிகவும் அன்பானவர், என்ன நேசத்துக்குரியவர், இவர் ரொம்ப எனக்கு, இவர் இல்லைன்னா நான் இருக்க முடியாது. இப்படி பல பிரிவினைகள் நம்மளுக்கு ஏன் வருது அப்படின்னா, ஜடக்கண் கொண்டு அவரை மேல்புறமாக வெளிப்புறமான அந்த ரூபத்தை வைத்து எடை போடுவதால். உண்மையில எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாருமே பகவானுடைய அங்கங்கள். அப்ப விரோதியும் இல்ல, நம்மளுக்கு நண்பரும் கிடையாது. அந்த தோற்றம் அழியக்கூடியது. அந்த உருவம் நம்மளுக்கு நண்பன் அப்படின்னா, நான் அவர் விட்டு பிரியவே மாட்டேன், அன்புக்குரியவர் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துல நாம அந்த பற்றுனால மறுபடியும் பிறவி எடுத்து அவர் கூட நம்ம வாழ்வை அனுபவிக்க வேண்டி வரும். அதனால எந்த ஒரு சின்ன பொருள் மேல பற்று இருந்தாலும் அதேதான் நம்மளுக்கு மறுபிறப்பை ஏற்படுத்துகின்றது. இப்படி எல்லை பொருட்கள், எல்லா பொருட்களும் பரம உடலின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் அவற்றை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அன்னைக்கு நம்மளுக்கு தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. ஒரு சின்ன பேனா கீழே விழுந்தா கூட நாம என்ன பண்ணுவோம்? நாம ஸ்கூலிங் பண்ணும்போது நாம பள்ளி பருவத்துல ஏதாவது கீழே விழுந்ததுன்னா எடுத்து கன்னத்துல போட்டுக்குவோம். இப்பத்த குழந்தைங்களுக்கெல்லாம் அது சொல்லி தரல, அவங்களாம் அதை செய்யறதும் கிடையாது. ஒரு சின்ன பொருளையும் காலில் எடுக்க மாட்டோம், கையிலாலதான் அதை எடுப்போம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க காலில் எட்டி உதைக்கிறது, எல்லா பொருளையும் சகஜமா டீல் பண்றாங்க. நம்ம ஒரு சின்ன பொருளை கூட கீழே போட்டா அது கன்னத்துல தொட்டுப்போம், கன்னத்துல கும்பிட்டு எடுப்போம். ஏன்னா அது பகவானுடைய அம்சம், பகவானுடைய சக்தி. எல்லா பொருட்களிலும் பகவானை நிறுத்தி பாக்குறது தான் ஒரு ஆன்மீகவாதி. காணும் பொருள்கள் அத்தனையும் பகவானுடைய சக்தியின் வடிவமே, எதுவுமே அவருக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இதை எத்தனை பேர் உணர்றோம் நாம, இல்லைங்களா?
ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. நாளைக்கு 39 பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.